நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன். ஸோ ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன்னா ஒரு ஒரு அயோஃபோபிக் சால்ட்ஸில் நம்ம ஒரு கொஞ்சமான அமௌண்ட்டில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் ஆட் பண்ணும்போது ஸோ அது வந்து ஈஸியாக வந்து ப்ரிசிப்டேட் ஆகிடும். ஸோ அது ப்ரிசிப்டேட் ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணது வந்து அயோஃபிலிக் கொலாய்ட். ஸோ அயோஃபிலிக் கொலாய்டு வந்து ஒரு லேயர் மாதிரி அதை சுற்றி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம அதனால என்ன சொல்கிறோம், அதை ப்ரொடெக்டிவ் கொலாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிக்மாண்டிங்கிறவங்க ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, கோல்டு நம்பர். ஸோ கோல்டு நம்பர்னா வந்து என்னன்னா மெஷர் ஆஃப் தி ப்ரொடெக்டிவ் பவர் ஆஃப் த கொலாய்டு. ஸோ எந்த அளவுக்கு அந்த அயோஃபோபிக் கொலாய்டு வந்து அயோஃபிலிக் கொலாய்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அப்படின்னு அதை மெஷர் பண்ற டேர்ம் தான் வந்து என்னன்னா கோல்டு நம்பர். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு நம்பர்னா வந்து என்னன்னா ஸோ நம்ம என்ன பண்றோம், 10 நம்பர் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு வந்து 10 கிராம் இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா 10 கிராம் வந்து கோல்டு சால் வந்து எடுத்துக்கிறோம். கோல்டு சாலுங்கிறது இங்கே வந்துன்னா ஹைட்ரோஃபோபிக் கொலாய்டு. ஸோ 1 ml ஆஃப் 10% NaClங்கிறது எலக்ட்ரோலைட். ஸோ இந்த NaCl 1 ml ஆட் பண்ணும்போது 10 ml கோல்டு சால் வந்து கொயாகுலேட் ஆகாம எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதான் மெஷர்மெண்ட் சொல்றது தான் என்னன்னா கோல்டு நம்பர். கோல்டு நம்பர் வந்து கம்மியா இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா வந்து ஆக்ட் பண்ணுது. அதோட மெஷர்மெண்ட் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கொலாய்டு வந்து அதோட கோல்டு நம்பர். கோல்டு நம்பர் கம்மியா இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் லேயரா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எமல்ஷன். எமல்ஷன்ங்கிறது அதுவும் வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் தான். ஆனா 2 ஃபேஸ் இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம். 2 மீடியமே வந்து என்னன்னா லிக்விடாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்னு வந்து ஆயில் இன் வாட்டர். அதுதான் O பார் Wன்னு போட்டிருக்கோம். தென் செகண்ட் ஒன் இஸ் வாட்டர் இன் ஆயில். அது வந்து வாட்டர் ஸ்லாஷ் O. எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர், ஆயில் இன் வாட்டர். ஆயில் இன் வாட்டர்னா இங்க டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து வாட்டர். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மில்க். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் இன் ஆயில் அப்படிங்கும்போது ஆயில் வந்து ஒரு டிஸ்பர்ஷன் மீடியம். எக்ஸாம்பிள் வந்து கிரீசஸ். நெக்ஸ்ட் வந்து எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷன்னா நம்ம எமல்ஷன் ப்ரிப்பேர் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், எமல்சிஃபிகேஷன். நம்ம வந்து ஒரு கொலாய்டல் மில்ல யூஸ் பண்ணி ஒரு ஹோமோஜினஸ் மிக்சர், அதாவது 2 மிக்சரையும் சேம் ஃபேஸ்ல வந்து கொண்டு வரும். அதுதான் வந்து ஹோமோஜனைசர் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் தி அயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து இது ஆக்ட் அஸ் அப்படியே ஹோமோஜனைசரா மாத்தும் போது நம்ம என்ன பண்றோம், எம்எல்சிஃபைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து என்னென்ன எம்எல்சிஃபைஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அயோஃபிலிக் கொலாய்ட். எக்ஸாம்பிள் வந்து க்ளூ, ஜெலாட்டின். நெக்ஸ்ட் வந்து லாங் செயின் காம்பவுண்ட் லைக் போலார் குரூப்ஸ் இருக்கிற சோப் அண்ட் சல்போனிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து இன்சாலிபிள் கிளே அண்ட் தி லேம்ப் பிளாக். இதெல்லாம் ஒரு எம்எல்சிஃபைஸா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டைப் ஆஃப் எமல்ஷன். நமக்கு இருக்கிற எமல்ஷன் ஆயில் இன் வாட்டரா இல்ல வாட்டர் இன் ஆயிலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 4 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டை டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம டையை வந்து ஒரு கொஞ்சமான ஆயில்ல வந்து டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம என்ன பண்றோம், எமல்ஷன் கூட ஆட் பண்றோம். ஏக்வஸ் சொல்யூஷன் சொல்யூஷன்ல நம்ம அந்த டை ஆட் பண்ணும்போது அது எந்த விதமான கலர் சேஞ்சும் கொடுக்காது. பட் ஆயில் எமல்ஷன்ல ஆட் பண்ணும்போது அது வந்து கலர் வந்து கொடுக்குது. அண்ட் தென் விஸ்காசிட்டி டெஸ்ட். விஸ்காசிட்டினா அதோட டென்சிட்டி வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலுக்கு வந்து மோர் டென்சர் தேன் தி வாட்டர். அதை வந்து பேஸ் பண்ணி அது ஆயில் இன் வாட்டரா இல்ல வாட்டர் இன் ஆயிலான்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து கண்டக்டிவிட்டி டெஸ்ட். கண்டக்டிவிட்டி டெஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்றோம். எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ்வலா ஆயில்ல வந்து பாஸ் ஆகாது. பட் வாட்டர் வந்து ஒரு கண்டக்டர். வாட்டர் வழியா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதுதான் வந்து கண்டக்டிவிட்டி டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட். ஆயில வந்து ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது என்ன ஆகும், ஈஸியா வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் தேன் தி வாட்டர்.
ஸோ இந்த 4 மெத்தட யூஸ் பண்ணி, ஸோ நமக்கு இருக்கிற எமல்ஷன் வந்து ஆயில் இன் வாட்டரா, இல்ல வாட்டர் இன் ஆயிலா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமல்சிஃபிகேஷன். ஸோ டெமல்சிஃபிகேஷன்னா வந்து என்னன்னா, எமல்ஷன வந்து 2 லேயரான்னு வந்து நம்ம செப்பரேட் பண்றது தான் வந்து டெமல்சிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டில்லிங் ஆஃப் ஒன் காம்போனன்ட். ஸோ செகண்ட் வந்து ஆடிங் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட். ஸோ தேர்ட் வந்து டெஸ்ட்ராயிங் தி எமல்சிஃபையர் யூசிங் chemical bond. Fourth வந்து using solvent extraction to remove one component. So fifth வந்து by freezing one of the component. Sixth வந்து by applying centrifugal force. So seventh வந்து adding dehydrating agents for water in oil. So eighth வந்து using ultrasonic waves. So ninth வந்து heating at high pressures. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ். ஸோ இன்வர்ஷன் ஆஃப் த ஃபேஸ்னா வந்து என்னன்னா, ஸோ ஆயிலின் வாட்டரை நம்ம ஆயில் ஸோ வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டரா மாத்துறோம். அதர்வைஸ் ஆயில் இன் வாட்டரை வாட்டர் இன் ஆயில், ஸோ அந்த எமல்ஷனா மாத்துறோம். ஸோ இந்த கன்வர்ஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் கண்டைனிங் பொட்டாசியம் சோப் அஸ் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். ஸோ ஆயில் இன் வாட்டர்ல ஸோ இதுல இருக்கிற ஸோ எமல்சிஃபையிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுது, ஸோ வாட்டர் இன் ஆயில்ல வந்து ஸோ கால்சியம் குளோரைடு ஆர் அலுமினியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஸோ ஃபுட்ல வந்து பார்க்கும்போது மில்க்ல, கிரீம்ல, பட்டர் இதெல்லாம் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா கொலாய்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அண்ட் தென் மெடிசின்ஸ். ஸோ மெடிசின்ஸ் பார்க்கும்போது பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஆன்டிபாடிஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து கொலாய்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அண்ட் தென் நம்ம டானிக்ஸ்ல வந்து கோல்டு கொலாய்டு அண்ட் தென் கால்சியம் கொலாய்டு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து ஆன்டாசிடா யூஸ் பண்றது மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ அதுவும் வந்து கொலாய்டல் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஸோ அண்ட் தென் ஐ லோஷனா யூஸ் பண்ற ஸோ அர்கைரால். ஸோ அதுல வந்து என்னன்னா சில்வர் சால் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மோஸ்ட் கொலாய்ட்ஸ் வந்து ஸோ அதோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து கொலாய்ட்ஸ் வந்து மோர் யூஸ்ஃபுல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஸோ வாட்டர்ல வந்து இம்பியூரிட்டிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதான் இம்பியூரிட்டிஸ் வந்து கோயாகுலேட் பண்றோம். ஸோ பிரிசிபேட் பண்றதுக்காக ஸோ நம்ம அலும் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அண்ட் தென் இன் வாஷிங். So cleansing action of soap is due to the formation of the emulsion of soap molecules with the so dirt and the grease. So cleansing actionல வந்து ஸோ அந்த டர்ட்டு, ஸோ அந்த கிரீஸ் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் நம்ம சோப் மூலம் யூஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து ப்ரிசிபிடேட் ஆகி கீழே வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தென் டேனிங் ஆஃப் லெதர். ஸோ லெதர் ஸ்கின் ஹைட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு டேனின்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணும்போது ஸோ அதோட வந்து ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து என்னாகும், ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து இப்போ குரோமியம் சால்ட்ஸும் கூட நம்ம ஆட் பண்ணலாம். குரோமியம் சால்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஸோ அந்த கொலாய்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஷைனினஸ், அந்த லெதருக்கு வந்து ஒரு ஷைனினஸ் அண்ட் சாஃப்ட் வந்து கிடைக்குது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ ரப்பர் இண்டஸ்ட்ரியில ஒரு லேட்டெக்ஸ் வந்து ரப்பரா மாத்துறோம். ஸோ அப்படிங்கும்போது ஸோ நம்ம என்ன பண்றோம், பை ஹீட்டிங் த ரப்பர் வித் த சல்ஃபர். ஒரு சல்ஃபர் கூட அது வந்து நம்ம வந்து ஹீட் ரப்பரை வந்து சல்ஃபர் கூட ஹீட் பண்றோம். ஸோ அந்த கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம், வல்கனைஸ்டு ப்ராடக்ட், வல்கனைஸ்டு ரப்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீவேஜ் டிஸ்போசல். ஸோ சீவேஜ் டிஸ்போசல்னா வந்து என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ஸோ அந்த டர்ட்டி வாட்டர்ல வந்து மட்டு, டர்ட் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து அது வழியா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்ட பாஸ் பண்ணும்போது ஸோ அங்க அங்க இருக்கிற டர்ட் அது எல்லாமே வந்து கீழ வந்து பிரிசிபிடேட்டா செட்டில் ஆயிடும். ஒரு சாலிடா கிடைக்கும். ஸோ அந்த சாலிட வந்து நம்ம மேன்யூரா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கார்டல்ஸ் பிரிசிபிடேட்டா. ஸோ இதுல வந்து ஏர்ல வந்து பார்த்தோம்னா மிக்சிங் ஆஃப் நிறைய கேசஸ், இம்பியூர் கேசஸ்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பியூரிஃபை பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு எலக்ட்ரோட் வழியா நம்ம ஒரு 50,000 வோல்ட் கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ இம்பியூரிட்டிஸ் அந்த ஏர்லாம் வந்து என்ன ஆகுனா ஸோ சார்ஜ் செப்பரேஷன் வந்து நடக்குது. ஸோ அண்ட் தென் அது வந்து ஒரு பிரிசிபிடேட்டா கீழே வந்து செட்டில் ஆயிடுது.
ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் 7th ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்றாங்க? டிண்டால் எஃபெக்ட். ஸோ டிண்டால் எஃபெக்ட்னால தான் ஸோ ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிகாஸ் ஸோ ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது? ஸோ இந்த லைட்ட வந்து ஸ்கேட்டர் பண்ணிடுது. ஸோ அதனால தான் the sky look blue in color. So and then 8th point, so formation of the delta. நம்ம வந்து அந்த வாட்டர் வந்து ரிவர்ல இருந்து சீக்கு வந்து போகும்போது ஸோ அங்க டியூ டு தி சீ வாட்டர் அந்த சீ வாட்டர்னால என்ன ஆகுது? ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் ஸோ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸோ கொயாகுலேட் ஆயிடுது. ஸோ பார்ட்டிகிள் வந்து கொயாகுலேட் ஆகி ஸோ அங்க அங்க இருக்கிற லேண்ட்லயே வந்து செட்டில் ஆயிடுது. ஸோ அப்ப அந்த லேண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ரொம்ப ஃபெர்டைலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th பாயிண்ட் அனலிட்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? எந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொலாய்ட்ஸ்.